வணக்கம் நண்பர்களே. மேக்ஸிமம் நம்ம மொபைலில் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ்லாம் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டான செட்டிங்ஸ்லாம் வந்து தெரியறதில்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் ஏர்டெல் ஆப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா குயிக் ப்ளே. அதாவது இந்த குயிக் ப்ளே அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்எக்ஸ் பிளேயர் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். திரும்ப நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது லாஸ்ட்டாக எந்த வீடியோவை பார்த்தோமோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வீடியோஸில் போய்ட்டு இந்த சாங் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். காத்திருந்தால் அன்பே அப்படிங்கிற சாங் ப்ளே பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன வீடியோ பார்த்தோமோ அந்த வீடியோ ப்ளே ஆகும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற எம்எக்ஸ் பிளேயர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன வீடியோ ப்ளே ஆச்சோ அந்த வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ப்ளே அப்படிங்கிற ஃபீச்சர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஸோ இதில் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதோட வீடியோவோட ப்ளே பண்ணுற ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ளே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ளேயில் ஸ்பீடுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து அதிகப்படுத்திட்டே போனீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். மைனஸை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா பேக்ரவுண்ட் வீடியோ ப்ளே. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கணும், ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நான் சாங் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் ப்ளே வந்து டிக் பண்ணிடுங்க. இப்போ டிக் பண்ணிட்டு நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இங்கே ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ப்ளே ஆகிட்டே இருக்கும். திரும்ப இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேக்ரவுண்ட் ப்ளே வந்து டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அதே 3 டாட்டில் போய்ட்டு ப்ளே கிளிக் பண்ணிட்டு இந்த டிக்கை எடுத்துருங்க. பேக்ரவுண்ட் ப்ளே வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வெளில போய்ட்டு பண்ணீங்கன்னா, இப்போ நான் வெளில போகிறேன், வெளியில் வந்துட்டனால என்னோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆச்சு. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆடியோ சாங்ஸ். இந்த ப்ளே ஆடியோ சாங் ஃபீச்சரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு ஆடியோ சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம தனியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எம்எக்ஸ் பிளேயரே வந்து பார்த்தீங்கன்னா MP3 ஃபைலு அதுக்கெலாம் வந்து சப்போர்ட் ஆகும். எல்லா ஆடியோ ஃபைலுக்கும் இது சப்போர்ட் ஆகும். அது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் இருக்கிறதுல போய்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள். ஆடியோவில் இங்கே இருக்கிற ஆடியோ பிளேயர் யூஸ் ஏஸ் ஆடியோ பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து என்னோடய தமிழ் சாங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோடய ஆடியோ சாங்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஆடியோ சாங்ஸை இந்த பிளேயர் மூலயமா ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுக்காக இங்கே தனியாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. திரும்ப நீங்கள் அந்த ஆடியோ பிளேயர் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப அதே செட்டிங்ஸ் போய்ட்டு அதே ஆடியோவில் அந்த ஆடியோ பிளேயர் அப்படிங்கிற டிக்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா ஹைட் வீடியோ ஃபைல்ஸ். சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து தனி அப்ளிகேஷனில் இருக்குது ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைலை அல்லது ஒரு வீடியோவை. ஆனால் எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ வந்து ஹைட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஹைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷ் பண்ணி பிடிச்சிங்க. அதுக்கு கீழே ரீநேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டுக்கு போயிடுங்க. இதோட ஃபஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருங்க. டாட் வச்சுட்டு
ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இங்கே இல்லை, அது என்னாச்சு, ஹைட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ரீநேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஹைட் ஆயிடும். சரி, ஓகே, ஹைடான வீடியோ வந்து எப்படி நீங்கள் ஷோ பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு இந்த மெனுவில் போயிருங்க. மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீடியா லிஸ்ட்டில் அந்த சாங் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ அந்த சாங் நமக்கு வந்துச்சு. திரும்ப நீங்கள் வந்து இந்த சாங்கை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப அதே செட்டிங்ஸில் லிஸ்ட்டில் ஷோ ஹிடன் ஃபைல் டிக்ஸை வந்து எடுத்துட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அந்த டிக் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிங்களா முன்னாடி ஒரு டாட் வச்சிங்க, அந்த டாட்டை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை மாற்றினாலும் எந்த ஃபைலும் வந்து ஹைட் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுட்டோம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல ட்ரிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.